தெரியுதா? ஆக்சுவலாக இப்போ போயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் ஆக்சுவலாக எங்கள் பாட்டி வீட்டில் வந்து இது எங்கள் மொட்டை மாடி, இது டாப் மொட்டை மாடி. எங்கள் பாட்டி வீட்டில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இது மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மொட்டை மாடி இப்படி இருக்காது. எப்படின்னா இங்கே இதே மாதிரி இருக்கும். இங்கே வந்து இது ஃப்ளாட் இல்லை, இங்கே வந்து மண்ணுங்க இருக்கும் கீழே. அங்கேருந்து நான் குதிப்பேன். அதுக்கு தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் பயப்படுவாங்க. ஏன்னா நான் வந்து பயங்கர ஒரு சுட்டியான ஒரு பொண்ணுங்க. ரொம்ப தில்லு, ஹைப்பர் ஆக்டிவ்னுவாங்க பாதி பேர். நான் வந்து நேச்சர்கிட்ட பேசுறதுனால பாதி பேர் லூஸுன்னுவாங்க. நிறைய கிட்ட சைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ எனக்கு ஓப்பன் கமெண்ட்ஸ் போட்டு எல்லோரும் என்னை புகழ்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஏன் தெரியுமா? குடும்பத்தில் இருக்கவங்க சொந்தம் சோகம் அவங்கெல்லாம் வந்து என்னை ரொம்ப டீஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய பேர்லாம் நான் சொல்லிட்டா? பன்னி மூஞ்சி வாய், குரங்கு, தேவாங்கு, எலும்புக்கூடு, பிச்சைக்காரி, இந்த பாருங்கள் வருது பாருங்கள் ஈகிள், குட்டி ஈகிள் இது. அது வந்து அது மாதிரிலாம் சொல்லி என்னை டீஸ் பண்ணதுனால எனக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட போய் நான் அழுவேன். அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ யார் சொல்கிறதுன்னு காதுலேயே வாங்கிக்காத, நீ உனக்கு பிடிச்சதை நீ செய்ய, உன் மனசு சொல்கிறத கேளுன்னு. அதுதான் நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அப்போ மனசு கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தியானத்தில் பேசுகிறேன். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்னை பற்றி தெரியணும். இது மூலிமா நீங்கள் லெசன் கற்றுக்கணும். ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் உலகத்தில் இருப்பாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்களா? பயப்படாதீங்க. யாராவது உங்களை வந்து எமோஷ்னல் பிளாக்மெயிலோ இல்லை நார்மல் பிளாக்மெயிலோ அடிக்கிறாங்களா, துன்படுத்துகிறாங்களா, எதுக்குமே பயப்படாதீங்க. இந்த வானம், இந்த பூமி, அதான் இந்த நேச்சருக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்துக்கும். அதுக்கு தான் அடிக்கடி சுனாமி, கொரோனாலாம் எதுக்கு வருது? புது புது வியாதிகள் அவங்க பண்ணுற கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் வருது. இந்த வருஷம் கூட வந்து கொஞ்சம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் தெரியுமா? திருப்பியும் இந்த லேண்டில் ரேட்டெல்லாம் ஏற்றிட்டாங்க. ஏதோ என்னை நோக்கி ஒரு ஈகிள் வந்துக்கிட்டு இருக்கான். எங்கடா அவன்? இதோ அந்த சைடு எங்கேயோ போயிட்டான். வரான் வரான் வரான். அந்த மரத்தில் போய் உட்காந்துட்டான். அதனால் ஓவராக லேண்டு ரேட்டும் அந்த இதுவும் ஏற்றிட்டாங்க. எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. தையக்கூலி கேட்டால் மொத்தம் நம்மளுக்கு வந்து மூக்கால் அழுவாங்க. ஆனால் என்னோடய கஸ்டமர் வந்து அதுக்கு தான் நான் புது கஸ்டமர்ஸ் வந்து ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, பழைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து வெளியெல்லாம் கொடுத்து யாருமே பர்ஃபெக்டாக தைக்காதனால என்னை தேடி வந்துடுவாங்க. புது கஸ்டமருக்கு தெரியாதுல்ல அவங்க. அதனால் நான் எதுக்குமே ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். போனவங்க என்னோடய ஒர்க்கு பிடிச்சிருந்தா என்னை தேடி வர போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். அவங்க வரலன்னா பரவாயில்ல. இன்னொருத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுறேங்க, வித்தவுட் எனி ஹெல்பர்ஸ். 20 இயர்ஸ் நான் வந்து இந்த ஸ்டிச்சிங் டிசைனிங் ஒர்க்கை ஜேர்னியை வந்து நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய பொட்டிக்கு நான் தான் ஓனர், நான் தான் மந்திரி, நான் தான் ஜூனியர். எனக்கு வந்து அஃபெக்ஷன் இருந்தால் ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் இந்த காமம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நேச்சரில் வருங்க. இந்த காற்றும் அப்பப்போ லைட்டாக வெயிலும் இந்த பெச்சும் என்கிட்ட இருந்தால் போதுங்க. அப்புறம் இந்த அதனால தான் இல்லை எனக்கு, நான் இப்போ கூட என்னோடய தியானத்தில் அதான் நான் கேட்டேன். எனக்கு என்னென்னா அந்த க்ளீனிங்கில் நான் சாகணும்னு என் புருஷன் நினைக்கிறாரு. என்னை பிடிக்காதவங்க அதான் நினைக்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு இந்த உலகத்தில் என்னை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா பிடிக்காதவங்க கடவுளே எடுத்துப்பாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிடிச்சவங்க வந்து என்னை தேடி தேடி வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே போனேன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. யாருங்க உங்கள் ஃபேமிலி? எங்கள் ஃபேமிலி தெரியாதா? அடப்பாவீங்களா? நம்ம ஃபேமிலியோட தெரியாதா? நம்ம ஃபேமிலி தான் நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ். அந்த இடத்துக்கு போனால், நான் சண்டே போவேன்னா எல்லாரும் என்னை சுற்றி நிற்பாங்க. என்கிட்ட பேசல. இன்னைக்கு இந்த வாட்டி என்னோடய குட்டீஸ்லாம் அக்கா நான் வந்து மாஸ்டர் கிட்ட தான் ப்ரே பண்ணேன், உங்களை பார்க்கணுன்னு, நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னோன்னே அப்பா அதில் கிடச்ச சந்தோஷம் இருக்குது.
எங்கள் பாப்பா வந்து பாப்பா ஃபோட்டோலாம் போட்டால் திட்டுறா. அதுக்கப்புறம் என்னடா அது ஆசை ஆசையாக குழந்தைய பெற்று வயிற்றில் இருக்கும்போதே பேசி குழந்த வயிற்றில் வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அது பொன் குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நம்ம இருந்து அதுங்க வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறதும் துன்பப்படுத்துகிறதும் நம்மளுக்கு இருக்குல்ல. சரி அப்போ நினச்சேன், அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே நம்மளுக்கு எது வரலையோ நல்லதை நினச்சிக்கணும். நம்மளுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா எங்களை எப்படியெல்லாம் சொல்லி வளர்த்தாங்களோ அதுதான் எங்கள் மாஸ்டரும் இப்போ சொல்கிறாங்க. அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது லவ் கொடுக்கலையா, இட்ஸ் ஓகே. உங்களை யாராவது இக்னோர் பண்ணுறாங்களா, இட்ஸ் ஓகே. அதை நினச்சி ஃபீல் பண்ணது 2 நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு என்ன கோல்ஸோ அதை நோக்கி நீங்கள் போவீங்க. நல்லது உங்களை தேடி வரும், கெட்டது உங்களை விட்டு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கையில் காசு, ஒரு வீடு, ஒரு காரு, அது மாதிரி ஒன்று வாங்கிட்டு மிச்சத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நானும் அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ப்ரேயர்ஸில் இருக்குது. நம்ம என்னங்க இறந்து போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்கவுங்க தான் சுட்டிக்க போகிறாங்க. அதனால இருந்து என்ன நம்மளுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உயிர் இருக்கும் போதே அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. உயிர் போச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், சோல்ஸ் கிட்ட தான் நீங்கள் பேசுவீங்க. சோல்ஸ் ஆகும்போது அதான் நம்ம எல்லாருமே எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலுமே சாகிறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனாக மாறிடுவோம். அது கடவுள் படைச்சது அப்படி. அதனால அவங்க வந்து சோல் ஆகிடுறாங்களே. அதுக்கப்புறம் ஃபோட்டோக்கு மாலை, பலகாரம் எதுக்கு? ஒரு உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நம்பி நிறைய சோல்ஸ் இருக்கலாம். நிறைய ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வானத்தில் பறக்கணும்னு ஆசை. எனக்கு சுற்றி எப்போவுமே பட்டர்ஃப்ளைஸ்லாம் வருமா. அப்போ மாஸ்டர் பிளேஸில் எல்லோரும் சொல்லுவாங்க, குட் சோல்ஸை தான் பட்டர்ஃப்ளைஸ்லாம் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதெல்லாம் நான் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்துருக்காங்க, எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்துருக்காங்க. நான் படித்த ஸ்கூலில் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லாச்சாட்லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் லாச்சாட்லைன். வேளாங்கண்ணி ஸ்கூல் பிடிக்காது, ஏன்னா என்னை இக்னோர் பண்ணிட்டாங்க. என் டேலண்ட் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஒரு மூலையில் உட்கார வச்சுருவாங்க. என் ஸ்டடீஸ் போனதே அந்த வேளாங்கண்ணி ஸ்கூல் தான். வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் வலசவாக்கத்தில் இருந்தது. நான் அது டப்பா ஸ்கூல் தான் சொல்லுவேன். இப்போவுமே எஜுகேஷன் ஃபஸ்ட்டு. அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு சில பேர் மட்டும் எனக்கு ஒன்றுமே காண்டாக்டில் இருக்காங்க. எல்லோரும் என்னென்னா என்ன அவ்வளோதான். அன்பாக பேசினா அன்பாக பேசுவேன், துன்பப்படுத்தினா நான் அப்போ பக்கத்துலேயே போக மாட்டேன். அது மாதிரி தான். ஸோ அதனால் இப்போவும் எல்லோரும் மீட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது வந்து இதில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு 2 பேர், அவங்கள தான் நான் மிஸ் பண்ணுறேன். மனோ அங்கிளோட அண்ணன் பொண்ணு ஷப்னா, அப்புறம் என்னோடய கிளாஸ்மேட் வந்து இன்னொருத்தி ஜெயா. இவ்வளோ தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா. அதுக்கப்புறம் லாச்சிஸ்டன் ஸ்கூலில் எஸ்பிரியா, அவள் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீலாதேவி கிடச்சிட்டான், ஆனால் அவள் சுத்தம் இப்போ வேஸ்ட்டாக போயிட்டான். ஏன்னா இந்த ஐடியில் மட்டும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஐடியில் ஜாயின் பண்ணிங்கன்னா, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்கும் எல்லா விதமான டேலண்ட்ஸும் இருக்குது. இந்த ஐடியும் மட்டும் விட்டுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், உங்கள் டேலண்ட் எல்லாம் வெளியே வந்து அதில் மணி கெயின் பண்ணலாம். நான் இப்போ அதுதான் நான் வந்து இப்போ எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா 10 பாயிண்ட் வரப்போகுது. நான் அப்புறம் என்ன தான் ஸ்பீடில் கொடுத்தாலும் அப்படின்னு வரும். நான் வந்து டிஆர் அங்கிள் மாதிரி. ஏன்னா ஏன் அங்கிள்னு சொல்கிறீங்கன்னா, அதான் எங்கள் அப்பாவும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸில். அதனால் கடவுள் அதான் சொன்னேன், எல்லாருக்கும் நிறைய டேலண்ட் கொடுத்தனால எனக்கும் அவரை மாதிரி ஒரு டேலண்ட். எப்படின்னா, என்னோடய பாடி பார்ட்ஸ்லேயே நான் வந்து மியூசிக் போடுவேன், அப்புறம் மெமிக்ரி பண்ணுவேன். ஆனால் யார் சான்ஸ் கொடுக்குறா? டப்பிங்கில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் காசு ஏற்றிட்டீங்க இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வேறு.
நான் அப்போது டான்ஸு போய் கற்றுக்கலான்னு நினைக்கும் போது 50,000 ரூபாய் அப்போ இல்லைன்ட்டு தான் நான் சரி ஸ்டிச்சிங் லைனுக்கு போனேன். இப்போ ஸ்டிச்சிங் என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் கோல்ஸ் இருக்குல்ல, அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 லட்சமா, இந்த டான்ஸுக்கு டிசைனிங்க்கு 2 லேக்ஸா, யூனியன் கார்டுன்னு வாங்கணும்னு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. இதில் யூனியனோட மேனேஜர் யார் தான்ப்பா? தயவு செஞ்சு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இலவசமாக கொடுங்களேன். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பணத்தை சம்பாரித்து என்ன பணம் எங்கே தான் வைக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுவீங்க இவ்வளோ பணத்தையும் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த டப்பிங்க்கு வந்து ஒரு 2 லேக்ஸ் கேட்குறாங்க. அப்போ நாங்களாம் எப்படிங்க? அங்கே பாருங்களேன், லைட்டு விட்டு விட்டு வருதுல்ல, செம்மையாக இருக்குது. அது லைட்டா இல்லை வானத்துலேருந்து வருதா எதுவுமே தெரியல. அதனால் எப்போவுமே இப்படிலாம் வந்து உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்துப்பா வானம் சூப்பராக இருக்குது. கீழே வேறு எனக்கு இன்னும் 2 வேலை இருக்குது. விளக்கு கழுவணும். ஆக்சுவலாக எனக்கு அந்த செஸ்ட் பெயின் இருந்ததா 2-3 நாளாக 6 மாதமாக இருக்குது. அதான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு வேணும்னா வாங்கிட்டு வருவார். அப்போ தான் நான் சாப்பிட்டு நான் சீக்கிரமாக செத்து போக முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா கூட்டு போக மாட்டார். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனால் நான் குணமாயிட்டேன்னா அப்புறம் அவருக்கு லாஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டலில் நானே அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலாக சுத்த வேஸ்ட்டு. எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் சொல்லலை, சில ஹாஸ்பிட்டல் அதுக்கு தான் சொல்கிறேன். மெடிடேஷன், நான் இப்போ அந்த மெடிடேஷன்லேயே இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணேன் தெரியுமா? அதுக்கு என்ன பண்ணேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ சத்தியமாக பத்தாது. ஓகேங்க, பாய் 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 பாய்.